வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மண்சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. இதோட இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, நசுக்குன பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு அதில் தக்காளி பழத்தை போடுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு வதக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. அதோட புளி தண்ணியும் ஊற்றுங்க. உப்பு போடுங்க. குழம்பு கொஞ்சம் கொதிக்கும் போது அதில் கத்திரிக்காவை போடுங்க. கத்திரிக்காவை வெங்காயத்தோடையும் சேர்த்து நம்ம வதக்கவும் செய்யலாம், இப்படியும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை அதில் போடுங்க. குழம்பு நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி.